அருகன்குளம் அருள் தரும் பர்வதவர்த்தினி அம்பாள் சமேத ராமலிங்க சுவாமி திருக்கோயிலில் 29ஆம் தேதியன்று ராமலிங்க சுவாமி திருக்கோயிலுக்கு பாத்தியப்பட்ட ஜடாயு படித்துறை தீர்த்தவாரி மண்டபத்தில் தை அமாவாசை விமர்சையாக நடைபெற்றது. இச்சடங்கிற்கு கயத்தாறு, கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், ராஜபாளையம், மதுரை, கோவை, சென்னை, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய ஊர்களில் இருந்து வெளியூர் மக்கள் அவர்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வந்தனர். வரும் பக்தர்கள் நலன் கருதி நம் ராமலிங்க சுவாமி திருக்கோயில் திருப்பணி அறக்கட்டளை சார்பாக 125 கிலோ அன்னதானம் காலை 4 மணி முதல் மதியம் 2 மணி வரை கொடுக்கப்பட்டது. அன்னதானத்தை திரு மேக்ஸ்வெல் லயன்ஸ், திருமலை முருகன் அரிமா சங்கம் தலைவர் தொடங்கி வைத்தார். வரும் பக்தர்கள் விழிப்புணர்வுக்காக ஆடியோ ரெக்கார்டிங் ஒலிக்கப்பட்டது. மேலும் அங்கு வரும் பக்தர்கள் எவ்வித சிரமத்திற்கு ஆளாகாமல் இருக்க 4 வழிச்சாலை அருகில் தடுப்பு அமைத்து 4 சக்கர வாகனம் தடுத்து நிறுத்தப்பட்டது. தர்ப்பணம் கொடுக்க வரும் புரோகிதர்கள் பூமாலை, பழம், நெகிழி போன்றவற்றை நதியில் போடாமல் இருக்க விஎம் சத்திரம் மேம்பாட்டு அமைப்பு மற்றும் இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் கிளை கமிட்டி அருகன்குளம் சார்பாக ட்ரம் வைத்து மைக் மூலம் விழிப்புணர்வு செய்தனர். இவ்விழாவிற்கு எங்களோடு கஷ்டம் பாராமல் தன் கடமையை செய்த காவல்துறையினருக்கும், விழாவிற்கு முன்பும் விழாவிற்கு பின்பும் தூய்மை பணி செய்த நாரணமால்புரம் பேரூராட்சி நிர்வாகத்திற்கும், தர்ப்பணம் கொடுக்க வந்த பக்த ஜனங்களுக்கும், அருகன்குளம் நாரணமால்புரம் ஊர் அன்பர்களுக்கும், ராமலிங்க சுவாமி திருப்பணி அறக்கட்டளை நிர்வாகத்தினர் ஆனந்த சுப்பிரமணியன் மற்றும் பிச்சுமணி சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர்.